இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக நாங்கள் வந்து பிளான் போட்டதே வேறு. ஸோ அங்கே பிளான் கேன்சல் ஆனனால சரி ஓகே நம்ம வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா வந்துட்டு எல்லாமே நாங்கள் ரெடியாக இருந்தோம். அதனால் இங்கே பிளான் பண்ணிட்டாரு. எங்களுக்குமே எங்கேன்னு தெரியாது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனார். லாஸ்ட்டாக பார்த்தா திருச்செந்தூர் தான் போனோம். ஸோ நிறைய பேர் வந்து சொன்னாங்க, ரொம்ப நாளாக நான் திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன், பட் என்னால் போகவே முடியல. இது வந்து சடனாக பிளான் பண்ணங்காட்டியும் கரெக்டாக போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்களும் நிறைய நாள் ட்ரை பண்ணோம், பட் இதுவரையிலுமே எங்களால் போக முடியல, நீங்கள் டக்குன்னு போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. லாஸ்ட்டாக நாங்கள் வந்துட்டு பீச்சுக்கு போயிருந்தோம். அங்கே வந்துட்டு சண்டேன்றனால ஓவர் க்ரௌடாக இருந்தது. அது இல்லாமல் திருச்செந்தூர் கோயிலில் வந்துட்டு 48 நாள் அந்த பூஜை, மண்டல பூஜை வந்து முடியவே இல்லை. ஸோ அதனாலே என்னன்னு தெரியல, ஓவர் க்ரௌடாக இருந்தது. ஸோ நாங்களும் எங்கள் மாமா, அவங்க ஃப்ரெண்ட், ஃபேமிலி அவங்க எல்லாருமே போயிருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சிங்கிளாக நாங்கள் எங்கள் ஃபேமிலி மட்டும் போயிருந்தோம்னா கூட அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்குமான்னு தெரில. அவங்களும் வந்தனால ஹாப்பியாக இருந்தது. ஸோ போயிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு கடலில் வந்துட்டு முழுகிட்டு அதுக்கப்புறம் சாமி பார்க்க போகலான்னு தான் பிளானு. நாங்கள் போனதே காலையில் ஒரு 8 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா குளிச்சுட்டு மறுபடியும் ரூம்லாம் எடுத்துகிட்டு அங்கேயும் போயிட்டு ஃபுல்லாக குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாமி பார்த்தோம். 100 rupees வரிசையில் தான் நின்னோம். அப்படி நின்றுமே 11 மணிக்கு நின்று ஈவினிங் 5:30 ஆகிடுச்சு சாமி பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்ப நேரம் வந்துட்டு வெயிட் பண்ணி தான் சாமி பார்க்க வேண்டியதாக இருந்தது. சாமி ஃபுல்லாக வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நாங்களும் வந்துட்டு கிளம்பிட்டோம்.